கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களிடத்தில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். அது என்ன காரியம் என்றால், இயேசு மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்றைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பயம் காணப்படுகிறபடியினால், எதிர்காலத்தை குறித்து காணப்படுற பயம், மனிதர்களை குறித்து காணப்படுற பயம், வியாதிகளை குறித்து காணப்படுற பயம் அநேக மனுஷரை நெருக்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதையும் குறித்து கவலைப்படாதே, அவளை நோக்கி பார்க்கும்போது உன் கவலைகள் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அவரிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறல் தருகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே 365 தடவை 366 தடவை பயப்படாதீர்கள் பயப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆதியாமம் முதல் வெளிப்படுத்த விசேஷம் வரை நீங்கள் பயப்படக்கூடாது. நீ இந்த யோபு சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படக்கூடாது. அப்படியானால் உங்கள் சிந்தனை கிறிஸ்துவுக்குள்ளே காக்கப்படும் போது நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஒரு சமயத்திலே ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அது நாட்டிலே குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பது இயல்பு. அப்போது அவரை நல்லா செஞ்சுட்டு அவனை விடுவிச்சிருவார். அப்போ அந்த ராஜாட்ட போய் சொன்னான், ஐயா என்னை விடுவீங்கள் என்று சொன்னான். அப்போது ராஜா சொன்னார், ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆடு 20 கிலோ இருக்குது, இது கடைசி வரைக்கும் 1 மாதம் 2 மாதம் கழித்து பார்க்கும்போது 20 கிலோ தான் இருக்கும், இதோடு கூடுனா நீ குற்றவாளி என்று சொன்னான். அவன் யோசித்து பார்த்தான், சரி என்று சொன்னான். சரி என்று சொல்லி அந்த ஆட்டை கொண்டு போனான். அந்த ஆட்டை கொண்டுட்டு போய் கட்டி போட்டான். கட்டி போட்டு ஏத்தாப்புல ஒரு ஓநாயை கட்டி போட்டான். கட்டி போட்டு அந்த ஆட்டுக்கு சாப்பாடு கொடுத்தான். இந்த ஆடு சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஓநாய் எப்போ நம்ம கடிச்சிருமோன்னு சொல்லி இந்த பயத்தில் அந்த ஆடு சாப்பிட 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 இதுக்கு பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆடுக்கு எப்போமோ ஒரு நாள் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு பயத்திலே இருந்து சாப்பிட்டுச்சு. கரெக்டாக 30 நாள் வந்துச்சு. ராஜாட்ட போய் காமிச்சான், அதே 20 கிலோ தான் இருந்துச்சு. அப்போது ராஜா கேட்டார், எப்படி புத்திசாலித்தனமாக செயல்பட்டா என்று கேட்டார். அப்போது சொன்னான், ராஜாவே வேறு ஒன்றுமில்லை, இதுக்கு பயத்தை கொடுத்தேன். இந்த பயத்தை கொடுத்தேன், இந்த உன்னை தின்று விடுமோ என்ற பயம் அந்த ஆட்டுக்குள் வந்தபடியினால் பயம் அந்த ஆட்டுக்குள் வந்தபடியினால் அந்த பயம் வந்தபடியினால் அந்த ஆடு சாப்பிட முடிந்ததெல்லாம் இதாகிவிட்டது. காரணம் என்ன? பயத்தோடு சாப்பிட்டபடினால் அவருடைய வெயிட்டு கூடலை. இந்த காலவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அநேக நாட்கள் வியாதிகளோடு இருக்கலாம், அநேக கண்ணீரோடு இருக்கலாம், கடன் பிரச்சனைகளோடு இருக்கலாம், எந்த விதமான போராட்டங்களோடு இருக்கலாம். இப்படி பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பானால் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலவேளை நீ எப்படிப்பட்ட பயத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவர் உனக்கு அற்புதங்களை செய்வார், அவர் உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பயங்கள் இந்த காலை வேளையில் நீங்குவதாக இந்த உலகத்தில் வெளிப்படும் போது நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் வியாதிகளோடு இருக்கா, வியாதியின் வல்லமை இப்போது வெளியேறட்டும். யாரெல்லாம் சரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பலவீனங்கள் வெளியேறட்டும். கவலைகளோடு கண்ணீரோடு என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குடைய பயங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த செய்தியை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு நேர்களுடைய வல்லமை இப்போ குணமாகும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் தழும்புகளால் குணமாகிறேன். 1-2 பேதுரு 2:24 தழும்புகளால் நீங்கள் குணமாறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே மரண படுக்கையில், வியாதிகளிலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விடுவிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதி. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பயங்கள் நீங்கட்டும். எதிர்கால பயங்கள், படிப்பை குறித்து காணப்படுற பயம், வேலை இல்லை என்று காணப்பட்ட பயம், ஆண்டவரே சமுதாயத்தில் கடன் பிரச்சனை என்று காணப்படுற பயம், இது எல்லாவற்றையும் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீ அற்புதங்களை செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென்.